அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா. இந்த குர்ஆனுடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளால் நிறைய விஷயங்கள் நமக்கு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். அல்ஹம்துலில்லா. இப்போ சூரா அல் மாயிதா அப்படிங்கிறது உணவு மறவைகள் அப்படின்னு தெரியும், உணவு தட்டுகள் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த உணவு தட்டுகள்ன்றதுக்கு கீழே இறைவன் சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது எந்த ஒரு டாப்பிக்கும் இறைவன் சும்மா கொடுத்துட மாட்டான். நம்மளே ஒரு விஷயம் ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம், ஏதோ எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கான டாபிக் நம்ம சும்மா கொடுத்துட மாட்டோம். எதை மூலக்கருவாக வச்சு பேச போகிறோமோ அதனுடைய ஒரு ஹிண்ட்டாக தான் டாப்பிக்கை கொடுப்போம். ஸோ அப்படி இந்த அல் மாயிதாவில் இறைவன் பெயரை வச்சுட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறானோ அது எல்லாமே அந்த அல் மாயிதாவை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிடுவோம். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 20வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். மூசா தன்னோட சமூகத்தவரிடம் சொன்ன சில விஷயங்களை இறைவன் நினைவுபடுத்த சொல்கிறான். என்னென்னா, என்னுடைய சமூகத்தாரே, இறைவன் நமக்கு எவ்வளோ அருட்கொடைகளை கொடுத்துருந்தான், என்னென்ன அருட்கொடைகளை கொடுத்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சூரா அல் பக்ராலேயே சொல்கிறான். அவங்களுக்கு நான் இது பண்ணேன், இவ்வளோ விஷயம் தந்தேன், அந்த கடலை பிளக்க வச்சு கூப்பிட்டு போனது, உணவு கொடுத்தது, மண்ணு சல்வா வீட்டு வாசலில் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான உணவு கொடுத்தது, அவங்களுக்கான மேகத்தை நிழலிட செய்தது எல்லாமே நம்ம சூரா அல் பக்ராவில் பார்த்தோம் தான். தொடர்ந்து குர்ஆனை ஓதுறவங்களுக்கு, ஆரம்பத்துலேருந்து வர்றவங்களுக்கு இது தெரியும். நம்ம பார்த்தோம், இறைவன் சொல்லியிருக்கான். அண்ட் நம்மளும் ஹதீஸுகள்லையும் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம குர்ஆனில் பேசிக் பார்த்துட்டு வர்றதுனால நம்ம குர்ஆனில் இது வரைக்கும் பார்த்ததை வச்சே நம்ம பேசுவோம். ஸோ இவ்வளோலாம் இறைவன் கொடுத்துருக்கான். முக்கியமாக அந்த அல் மாயிதா அப்படிங்கிறது உணவு மறவைகள்ன்றதை தாண்டி இன்றைக்கி அது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத குறிக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம அந்த உணவுக்காக, அந்த சாப்பிட்றதுக்காக தானே நம்ம இவ்வளோ உழைக்கிறோம். நம்மளுடைய இவ்வளோ லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய உணவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே இதில் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களும் அந்த லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது, அனாலிட்டிக்கலாக யோசிக்க முடியுது. ஸோ இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னோட சமூகத்தார்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் எவ்வளோ அருட்கொடைகள் நமக்கு தந்தான், இன்னும் உங்கள் இதிலையே நபிமார்களையும் தோற்றுவிச்சான், உங்கள்லையே ஆட்சியாளர்களையும் உருவாக்குனான், உலக மக்கள் யாருக்குமே கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு. அண்ட் அடுத்து அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத 21வது வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம். யா கௌமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என் சமூகத்தாரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்கே அல்லாஹ் கூப்பிடலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. அல்லாஹ்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு அப்படி கூப்பிடுவான். ஆனால் இங்கே யார் கூப்பிட்றா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமூகத்தாரை கூப்பிடுறாங்க. யா கௌமிது ஹுலு அப்படின்னா நுழையுங்கள், அர்த. ஸோ இதைத்தான் அர்த அப்படின்னா பூமிங்கிறது. இப்போ அதாவது இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா அந்த இடத்த கையை காமிச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுவும் இடம்தான். அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அர்த அப்படின்னா பூமி அப்படின்னு சொன்னாலும் அந்த பூமி எதை காமிச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பலஸ்தீன். ஸோ இன்னைக்கு இந்த யூதர்கள் அங்கே போய் குடியமர்றதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? பட் பேசிக்காக அவங்களோட அஜெண்டாவே அங்கே போய் இருக்கணும்னு தான். ஏன்னா இவங்க யூசுஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். பலஸ்தீனில் இருந்து தான் இவங்க போயிருப்பாங்க ரோமுக்கு. இப்போ திருப்பி ரோம்லேருந்து பலஸ்தீனுக்கே, ஏன்னா இறைவனுடைய இப்போது யோசிச்சு பாருங்கள்,
இறைவனுடைய விஷயம், இறைவனுடைய சட்டங்கள், அதுக்குன்னு ஒரு 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 குறிப்பிட்ட நாடு இருந்தால் தானே அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு அதை பரப்ப முடியும். இப்போ நான் எனக்குன்னு ஒரு வீடு இருந்து எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருந்தால் தான் நான் அந்த இடத்துலேருந்து நான் வேலை பார்க்க முடியும். எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் நான் சும்மா இருக்கும்போது நான் அது எந்த செட்டப்புமே இல்லாமல் ஒரு வேலை என்னால் பார்க்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கான அந்த நாடு தான், அந்த அர்து தான் பலஸ்தீன். இப்போ அந்த டைமில் இவங்களெல்லாம் ஃபிரௌன்கிட்டருந்து கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இவ்வளோ வேலைகளும் இவ்வளோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏகப்பட்ட சண்டை போட்டாங்க. அவ்வளோ எல்லாரையும் அதாவது ஆரம்பத்தில் கேட்பாங்க. பட் இவங்க சண்டை நிறைய இடங்களில் சண்டைகள் போரும் நடந்திருக்கும். ஏகப்பட்ட போர்கள், சின்னதும் பெருசுமா கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போர்கள் அப்படின்ற மாதிரி படித்த மாதிரி ஞாபகம். பட் எனக்கு சரியாக தெரியல. பட் நிறைய போர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் அவங்களுக்கு பிறகும் கூட. ஆனால் இந்த மக்களுக்கு அப்படி இல்லை. இவங்களுக்கு போகிற வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அல்லாஹ் உணவுலாம் கொடுத்து தான் கூப்பிட்டு போகிறான். இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூட உணவுலாம் பெருசாக இல்லை. அவங்களும் பசி பட்னியுமாக தான் போனாங்க. பட் சில இடங்களில் நம்ம ஹதீஸுகளில் பார்க்க நேரிடும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நிறைய பரக்கத் இருந்துச்சு. கொஞ்சமான உணவு கூட அவங்க கைப்பட்டு கொடுக்கும்போது நிறையா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹதீஸுகளில் நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப அதிகமான நன்மைகளை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்படி கூப்பிட்டு போயிட்டு இந்த பூமியை காமிச்சு, இந்த பட்டினம், அந்த டைமில் பட்டினம் பூமி இப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்த காமிச்சு இதுக்குள்ளே நீங்கள் போங்க, முகத்தசத்தை, பைத்துல் முகத்தஸ்ன்னு நம்ம இப்போ சொல்கிறாங்கல்ல. ஸோ முகத்தசத்தை அப்படின்னா பரிசுத்தமானது. கதபல்லாஹு, அல்லாஹுடைய அந்த கதப அப்படின்னா விதி தான் பரிசுத்தமானது. லக்கும் வலா தர்தத்து அப்படின்னா திரும்பிடாதீங்க. அலா அத்பாரிக்கும், பின்புறங்களில். ஃபதஃப்கலிபு, திரும்புவீர்கள். ஹாசிரீன், நஷ்டவாளிகளாக. ஹாசிரீன் அப்படின்னா நஷ்டவாளிகளாக. மூசா சொல்கிறாரு, என் சமூகத்தாரே, உங்களுக்காக விதிக்கப்பட்ட இந்த தூய பூமியில் நீங்கள் நுழைஞ்சிருங்க. ஆனால் புறங்காட்டி ஓடாதீங்க. அப்படி நீங்கள் செய்தால் பேரிழப்புக்கு ஆளாவீங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே நீங்கள் டைரக்ட் மீனிங் நம்ம ஹதீஸுகளையோ மற்ற இதையோ நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம பேசிக்காக பார்க்குறோம். ஸோ டைரக்டாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த திருப்பியும் இந்த குரானை ஓதி முடிச்சுட்டு அடுத்த தடவை திருப்பி ஓதும்போது நம்ம தஃப்சீரும் கூட எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போதைக்கு ரொம்ப பேசிக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க சொல்கிறாங்க, இந்த பூமிக்குள்ளே நீங்கள் போங்க, புறங்காட்டி வராதிங்க. அதாவது நேராக முன்னாடி போங்க, பின்னாடி வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இழப்பு நேரிடும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன வ இன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன் யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாஹிலூன். அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, மூசாவே, அந்த பூமியில் மிக்க வலிமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் வெளியேறாத வரை நாங்கள் அங்கு செல்லவே மாட்டோம். ஆயினும் அவர்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நுழைய தயாராய் உள்ளோம் என்று பதில் தந்தார்கள். பாருங்க, இது பலஸ்தீன்னு நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ, அதையும் விடுங்க, நம்ம இன்னும் அதுக்குள்ளேயும் போகலை.
ஒரு இடம் இருக்குது, அந்த ஒரு பூமி, அதாவது ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்குள்ளே நீங்கள் போங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், தங்களுடைய இவங்க இருக்காங்க, அதாவது தங்களுடைய தூதர் கூட இருக்கும்போதே போக சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப பலம் வாய்ந்த சிலர் வந்து அங்கே இருக்காங்க, அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க, நாங்கள் அங்கேருந்து என்ன சொல்கிறது, அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் நுழைய தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் தெரியுது உலகத்தில். ஆனால் அதை தாண்டி ஏகப்பட்ட மக்கள்கள், ஏகப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. நம்ம இன்னும் ஃபிரௌன் அழிஞ்சிட்டா, ஆனால் ஃபிரௌனுடைய ஆட்கள் எங்கே போனாங்கன்னு தெரியலை. அது ஒரு சைடு நமக்கு இருக்குது. இங்கேயும் இவங்க உள்ளே வரும்போது அங்கே ஆல்ரெடி பலம் வாய்ந்த சில மனிதர்கள் இருந்திருக்காங்க. இவங்களே அவங்கள பார்த்து பயந்துருக்காங்க. அப்போ முஸ்லீம்கள்னு யாரும் இல்லை. அதாவது முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு பேரால் ஒரு அரபிய வேர்டு. இறைவனை நாங்கள் நம்புகிறோம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். இன்றைக்கி இருக்கிறவங்க மாதிரி அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்லாம் தெரியாது. ஆனால் ஒரு மக்கள், ரொம்ப பலம் வாய்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. இவங்க நாங்கள் உள்ளே நுழைய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஆயத்து பாருங்க. கால ரஜூலானி இன் மினல்லதீன யஹாஃபூன அன் அமல்லாஹு அலைஹிமத்ஹுலு அலைஹிமுல் பாப் ஃபைதா தகல்துமூஹு ஃபஇன்னகும் காலிபூன் வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். சேம் இங்கே பாருங்கள், இங்கே முஃமினீன்னு வருது. அப்போ முஃமின், முஸ்லீம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு மதம் கிடையாது. யார் எந்த காலத்துலேயும் இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்கிற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே முஃமின் தான், முஸ்லீம் தான். நம்ம பிறப்பால் யாரும் முஃமின் முஸ்லீம் ஆகிட மாட்டோம். அத்தா அம்மா முஸ்லீமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் முஸ்லீமாக தான் இருக்கோன்னு நினைக்கிறது அவங்க சேம். இன்றைக்கி வந்து பிராமின் சொல்கிறாங்கல்ல, அதாவது பிராமினர்கள் மட்டும்தான் உயர்ந்தவங்க, மற்றவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னா, அதே மாதிரி முஸ்லீமுடைய அத்தா அம்மாவுக்கு பிறந்தவங்க நாங்கள், அப்போ நாங்களும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து அதே மாதிரியான ஒரு ஐடியாலஜி தான். ஸோ கவனமாக பாருங்கள். அவ்வாறு நுழைய அஞ்சி கொண்டிருந்த மக்களின் மத்தியில் அல்லாஹ்வின் அருளை பெற்றிருந்த இருவர் இருந்தனர். ஸோ இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருந்த 2 பேர் இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, வலிமை வாய்ந்தவர்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த வாயிலினுள், அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடுங்க. அப்படி நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர்கள். அதாவது உள்ளே போனால் நம்ம தான் வெற்றியாளர்களாக இருப்போம். நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருங்கள். ஸோ பாருங்கள், அந்த மூமீன் அப்படிங்கிறது அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறது. ஸோ அவங்களும் கூட தங்களை சொல்லிப்பாங்க, யூதர்களாக இருக்கட்டும், இன்னும் ஹிந்துஸாக இருக்கட்டும், அவங்களே எல்லாமே என் இறைவன் தான், எனக்கு எல்லாமே என் அப்பன் சிவன் தான். சுபஹானல்லாஹ். அதுக்காக நான் சிவனை இறைவன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களும் சிவன் யாருன்னே தெரியாமல் தன்னை படைத்த ஒரு ஆள் அப்படின்னு, தன்னை படைத்த ஒரு நபர்னு கூட இல்லை, தன்னை படைத்த ஒரு பெரிய ஒரு ஆற்றல் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுடைய சொற்கள் மாறாக இருக்கலாம், அரபி மொழி இல்லாமல் வேறாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்க கல்பில் என்ன இருக்குதுன்னு இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியாது, ஆனால் இறைவன் அதை நன்கு அறியக்கூடியவனாக இருப்பான். ஸோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்கள சொல்லுற நேரத்துக்கு நம்மளை பரிசோதிச்சுக்கிட்டு போயிடலாம்.
ஸோ அந்த மாதிரி இவருங்க சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையாகவே அல்லாவையே நம்பிக்கை கொண்டிருக்கீங்கன்னா அவனையே முழுசாக சார்ந்துருங்க, நீங்கள் உள்ளே போங்க. எதுக்கு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க நாங்கள் உள்ளே போக மாட்டோம், அங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ஆட்கள் இருக்காங்க, நாங்கள் போக முடியாது அப்படின்னு மறுவிச்சு நிற்கிறாங்க. இவ்வளோ சுகபோகமாக இவங்களை கூட்டிகிட்டு போனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கிடணும், ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடச்சா அவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளும் எவ்வளவோ விஷயம் ஈஸியாக கிடைக்கிறத பெருசாக நம்ம வந்து பொருட்படுத்த மாட்டோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். அதை நம்ம பத்திரமா பாவிப்போம், அதுக்காக நம்ம அதிகமாக செலவிடுவோம், சிரத்தை எடுப்போம். இன்றைக்கி நடக்குதா இல்லையா? அதனால தான் குரான் கல்வி வந்து ஈஸியாக கிடைக்கிது, இலவசமாக கிடைக்கிது அப்படின்ட்டு யாரும் பெருசாக அதை நோக்க மாட்டோம். அது ஆனால் மற்ற கல்வி, மற்ற விஷயம் அப்படின்னா அது எவ்வளோ பணம் கொடுத்து கூட நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்க ரெடியாக இருக்கோம், நம்மளும் கூட கற்றுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ இதுதான் விஷயம். அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் அல்லாஹ் கூப்பிட்டு போய் கடைசியில் அல்லாஹ் ஒரு வேலை சொல்லும்போது இவங்க அப்படியே ஸ்டாப். ஸோ இன்றைக்கி நம்மளும் அதே தான் பண்ணுறோம். நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இறைவன் கொடுத்து கடைசியில் அல்லாஹ் ஒரு டைம் நீங்கள் வெளியே போய் போராடுங்க. நம்ம சூரா அல்-இம்ரானில் இதில் பார்த்தோம், அன்னிசாவில் பார்த்தோம், சூரா அன்னிசாவில் பார்த்தோம். வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க, வெளியே போய் போராடுங்க. அங்கே துவா கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியலையா, என்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ரிலாக்ஸை குடியெல்லாம் எங்களை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட துவா கேட்குறாங்க. அதனால் நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான்ல, சூரா அன்னிசால நம்ம பார்த்தோம்ல. அப்போது இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிங்க அப்படின்ட்டு இன்றைக்கி நமக்கு இவ்வளோ விஷயங்கள் மாஷா அல்லாஹ். நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்ல உணவு இருக்குது, நல்ல அழகான உணவு, அழகான உடை, அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே இப்போ இருக்குது. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் இதை தாண்டி நம்ம வந்து இவங்களை விட்டு நம்ம இறைவனுக்காக சில வேலைகள் செய்ய முன்னோக்கி போய்த்தான் ஆகணும். அப்போ என்னால் நான் ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா இவங்களை மாதிரி தான் நம்மன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம அடுத்து எப்படி யோசிக்கணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். இது நாள் வரைக்கும் இருந்த மாதிரியே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு எப்படி இருக்கிறாங்க அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய விஷயங்களை நம்ம மாற்றிக்க முடியுதா? முடிஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ், முடியலைன்னா அல்லாஹ் இந்த வார்த்தைகளை நமக்கு தான் சொல்கிறான். ஸோ முன்னோக்கி போங்க, பின்னாடி வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் நஷ்டவாளிகள். இன்றைக்கும் நம்ம இருக்கோம், முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நாலேஜில் அடுத்தடுத்து என்ன எப்படி யோசிக்கிறது. இப்போ தப்சீரில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு காலகட்டத்தில். ஓகே, இப்போ இன்றைக்கி காலகட்டம் எப்படி மாறி இருக்குது. அன்றைக்கி பைக்கில் போகலல்ல, இன்றைக்கி பைக்கில் போகிறாங்க. அப்போ இதுக்கு தேவையான ஃபியூவல் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி எப்படிலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி அதை ஃபார்முலாவாக வச்சு இப்போ எப்படி நம்ம யோசிக்கிறது. அப்படி நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது முழுசாக அல்லாவையே சார்ந்திருக்கணும். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இது எல்லா விதத்துலேயும் பொருந்துமா, எல்லா நிலைமையும், நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும், இல்மாக இருக்கட்டும், இறையச்சமாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இன்னும் வந்து நம்மளுடைய கரியராக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்களாம் இப்போ நமக்கு கூட கரியர் இல்லை,
ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கரியர் இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம வந்து பிள்ளைங்களை அவ்வளோ படிக்க வைக்கிறோம். நம்ம வரவுக்கு மீறின செலவாக பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், மாஷா அல்லா. ஆனால் எல்லா விதத்துலேயுமே முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும், முன்னோக்கி ஃபார்வர்டாக நம்ம போகணும். இப்போ அதுக்கு உரிய அந்த இல்மை, அந்த அந்த மனநிலையை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிடணும். அதுக்கு முழுசாக அல்லாவையே சார்ந்திருக்கணும். எவ்வளோ சிறப்பாக இருக்குல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்குது இந்த வார்த்தைகள், ஆனால் இது இன்றைக்கும் பொருந்தது பாருங்கள். அதனால தான் குர்ஆன் உலக பொதுமறைன்னு சொல்லப்படுது. மாஷா அல்லா. அடுத்து காலு யா மூசா இன்னா லன் நத்கிலுஹ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். காலு யா மூசா இன்னா லன் நத்குலஹா அபதம் மாதாமு ஃபீஹா ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள். அந்த 2 பேர் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னோக்கி போங்க, அல்லாவையே சார்ந்து இருங்க அப்படின்னு. ஆனால் திருப்பியும் இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, மூசாவே, அவங்கெல்லாம் அந்த பலமான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு காலம் அங்கே போக மாட்டோம். வேணும்னா நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்துக்கிறோம். இப்போ இவங்களோட விஷயம் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் நீங்கள் போருக்கு போங்க அப்படின்னு சொல்லப்படலை, ஆனால் முன்னோக்கி போங்கன்னு வருது. முன்னோக்கி போங்கன்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் சண்டை அங்கே போடணும் போடாதது அது இறைவனுடைய விஷயம். யாரு கண்டா அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கவும் செய்யலாம். இப்போ இவங்க வந்து மதீனா போகும்போது அங்கே ஏற்றுக்கிட்டாங்க தானே, அந்த மாதிரி ஏற்றுக்கவும் செய்யலாம். யார், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போகும்போது ஏற்றுக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அங்கே சண்டை நடக்குமோ நடக்கலையோ, இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு இவ்வளோ நாள் இறைவன் பாதுகாப்பு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான்ல. அப்போ நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டியது தானே. ஏன் எதுக்குன்னு ஏன் எப்படி வந்து எங்களுக்கு சாப்பாடு வருது, அது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு. நமக்கு நன்மை நடக்கும்போதெல்லாம் அந்த விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யலை. ஆனால் ஒரு பயம்னு ஒன்று வரும்போது இவ்வளோ பேர் இங்கே ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க. கரெக்டு தான், ஆல்ரெடி இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, இப்போ நம்ம ஒரு கூட்டமாக உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க நினைக்கிறது ஓகே, ப்ராக்டிக்கல் தான். ஆனால் மற்ற இடத்துலலாம் இவங்க அந்த ப்ராக்டிக்கலாக யோசிக்கலைல்ல. இன்றைக்கி நம்மளும் செய்வோம். அதாவது சில இடங்களில் மட்டும் நம்ம மூளை ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்கும், ஆனால் பல இடங்களில் நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கிற இடங்களில் அவ்வளோ ப்ராக்டிக்கலாலாம் யோசிக்காது. எனக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதே தான் அங்கேயும் நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வரமாட்டோம், வேணும்னா நீங்களும் உங்கள் இறைவனும். இவங்களுடைய அந்த இறைவன் மீது உள்ள விசுவாசத்தை நம்ம அடிக்கடி அல்லாஹ் அப்படியே ஓப்பனாக காமிக்கிறான். நீங்கள் இப்படி பேசினவங்க தானே அப்படின்னு. மாஷா அல்லாஹ். யோசிச்சு பாருங்கள், நபி கூட இருக்காங்க, நபியை வச்சுக்கிட்டே ஒரு வேலை செய்ய சொன்னால் அவங்க செய்யலை. பத்தாததுக்கு நீங்களும் உங்கள் கடவுளும் போய் நீங்கள் சண்டை போடுங்க. அப்போ தேவையானதெல்லாம் எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சுயநலம். உங்களுக்கு தேவையானதப்பெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. அப்பெல்லாம் உங்கள் இறைவன், அதாவது நம்ம இறைவன். ஆனால் இது வந்து பயமாக இருக்குது, இது வந்து செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ அப்போ நபியும் நபியோட இறைவனும் ஆயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம உறவுகள்லையும் நம்ம இப்படி தான் இருக்கோம். உறவுகள்லையும் மாஷா அல்லாஹ் நம்ம இப்படி தான் இருக்கோம். தேவை இருக்கும்போது எல்லாம் அவங்கெல்லாம் வந்து நம்ம சொந்தம், நம்ம அண்ணன், நம்ம அக்கா, நம்ம அத்தா. அத்தாவோட வேலை அத்தாவோட கடமை தானே, அம்மாவோட கடமை தானே, மாமியார் மாமனாரோட கடமை தானே, பிள்ளையோட கடமை தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
தேவை முடிஞ்சிருச்சு, ஒரு இடத்துல நமக்கு அவங்களோட தேவையை விட பயம் அதிகமாகுது, அல்ல வேறு ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா அப்போ வந்து லாஜிக்கலாக நம்ம யோசிப்போம். இது வரைக்கும் நம்ம வந்து அப்படி லாஜிக்கலாக யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்மளோட தேவை முடிஞ்சிடுச்சு, இல்லை நமக்கு ஒரு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கிது, நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து செஞ்ச விஷயத்தையெல்லாம் மறந்துடுவோம். நம்மளும் இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்கோம். இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக. ஆனால் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க சொன்னதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு காலம் செஞ்சிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளை வந்து அல்லாஹ் எங்கேயும்லாம் போய் உள்ளே போங்கன்னு சொல்லலை. ஆனால் இது நமக்கும் எப்படி பொருந்தும், நம்மளுடைய உறவுகளில் தான் பொருந்தும். நம்மளுடைய உறவுகளில் தான் பொருந்தும். ஸோ முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். எவ்வளோ அதை விட்டு ஒதுங்கக்கூடாது, அதை விட்டு அப்படியே பிரிஞ்சு போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எனக்கு இல்லை, செட் ஆகாது, என்ன பண்ணால் செட் பண்ண முடியும், அதை நோக்கி நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து வழிகாட்டி இருக்காங்க மாஷா அல்லாஹ். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லாமல் இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. ஸோ இறைவன் நமக்கான பக்குவத்தை நமக்கு கொடுப்பானாக. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்களும் உங்கள் இறைவனும் போய் போரிடுங்க அப்படின்னு அங்கேயே நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல செட்டில்டாக உட்காடுறாங்க. ஏன்னா இவங்களை கூட்டிகிட்டு வர்றப்ப இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ராஜமரியாதை. இவங்களுக்கு நிழலை கொடுத்து, நிழலை வர வச்சு, அவங்களுக்கு கூடாரம் கொடுத்து, உணவு கொடுத்து, ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரெகுலராக பயான் மட்டும்தான். நீங்கள் எப்படி இருங்க அப்படி இருங்க அந்த மாதிரி பயான்கள் தான். அங்கேருந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. வந்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பேக் ஸ்டாபிங், எவ்வளோ பெரிய முதுகில் குத்துற ஒரு செயல். நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம பெத்த புள்ள நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி, அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படும் தான், ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் இது நல்ல இது தானே, நல்லா செட்டில் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சா, நாங்கள் நல்லா இருந்துக்கிறோம், நீ எப்படியோ போ, நீயும் அப்பாவும் போங்க அப்படின்னு நம்மளை துரத்தி விட்டா அது எவ்வளோ பெரிய பேக் ஸ்டாபிங். ஆனால் அதை விட பெரிய பேக் ஸ்டாபிங் இது. ஏன்னா நமக்கு கூட உரிமை இல்லை, பெற்றவங்களுக்கு கூட உரிமை இல்லை, அது அமானிதம் தான். ஆனால் அல்லாஹ் உரிமையாளன், எஜமானனுக்கே இவங்க துரோகம் செஞ்சுருக்காங்க. இவங்க அவ்வளோ ஒரு பயந்த சுபாவம், அவ்வளோ ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆட்கள். இதை ஏன் அல்லாஹ் நம்மக்கிட்ட சொல்கிறான்? நம்ம காரணமே இல்லாமல் யார்கிட்டையாவது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லுவோமா? அப்போனா நீங்களும் இந்த மாதிரி தான் இருக்கீங்க, அதுக்காக தான் நான் உங்ககிட்டையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறான். அப்படி தானே நம்ம குழந்தைங்கக்கிட்டலாம் நம்ம அப்படி தானே சொல்லுவோம். ஏதாவது புள்ள சேட்டை பண்ணுது அப்படின்னா வேறு யாரோ ஒருத்தவன் சேட்டை பண்ணதா சொல்லி அவனை அடிக்கிற மாதிரி காமிச்சு நம்ம புரிய வைப்போம். குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் அதான் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் நடக்குது. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம வந்து யூதர்களை தவறாக நினைக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லலை. அவங்களுடைய விஷயம் அதை அல்லாஹ் பார்த்துப்பான், அவங்கள எல்லாம் மன்னிப்பான், அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்தான், அடுத்து வரும் பாருங்கள். ஆனால் இதை நமக்கு இன்னைக்கு சொல்கிறான் அப்படின்னா நம்மளும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இன்டைரக்டாக கதை மாதிரி நமக்கு இப்போ சொல்கிறான். சுதாரிச்சுப்போம், ரைட்? இவங்க இப்படி அமர்ந்துக்கிறோன்னு உட்காந்துடுறாங்க. அதுக்கு மூசா சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்சி வ அஹி ஃபஃப்ருக் பைனனா வ பைனல் கௌமில் ஃபாசிகீன். ஃபாசிக் அப்படின்னா கீழ்ப்படியாத. செக் பண்ணிப்போம்.
ஃபாசிக் அப்படின்னா பாவிகள். பாவிகள் அப்படிங்கிறத தாண்டி இந்த கீழ்ப்படியாத, யோசிச்சு பாருங்க, இறைவன் சொன்னா அப்படின்னு தெரிஞ்சா உடனே கட்டுப்பட்டுறணும். ஆனால் தெரிஞ்சும் கட்டுப்படாமல், சிலர் வந்து தெரியாமல் கட்டுப்படாமல் இருக்காங்கன்னா கூட சரின்னு எல்லாம் மன்னிச்சிடுவான். தெரிஞ்சும் எல்லாம் நான் உங்களுக்கு இவ்வளோ சலுகை கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்து நான் இவ்வளோ கொடுக்கவும் நீங்கள் அதை மீறிறாங்கல்ல, அவங்க தான் ஃபாசிக். ஸோ மூசா சொல்கிறாரு, என் இறைவனே என்னையும் என் சகோதரரையும் தவிர, அதாவது அந்த 2 பேர் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்கல்ல, அதில் ஒன்று அந்த ஹாரூன் நபியா கூட இருக்கலாம். இங்கே வந்து எந்த பெயரும் குறிப்பிடலை. ஆனால் மூசா சொல்கிறாரு என்னையும் என் சகோதரரையும் தவிர, அந்த 2 பேர் சொல்கிறாங்கல்ல வாங்க போவோம் அப்படின்னு. ஸோ அவங்கள தவிர வேறு யாரும் என்னோட அதிகாரத்தில் இல்லை. ஏன்னா நம்ம நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். எப்படி, அதாவது இந்த இங்கே இதில் பார்த்தோமா என்னன்னு தெரியலையே, பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது இந்த நார்மல் மக்கள் அவங்கள பார்த்துக்கக்கூடிய அதிகாரியை மெயின்டைன் பண்ணக்கூடிய மந்திரிகள், மந்திரியை மெயின்டைன் பண்ணக்கூடிய அரசர்கள், இவங்க ஒரு ஹைரார்க்கியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த அரசர்களையே வந்து யார் மெயின்டைன் பண்ணுவா? நபி. இந்த நபி யாரோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னா இறைவன். அப்போ இந்த ஒரு ஹைரார்க்கியில் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இவங்க யாருமே உனக்கு கட்டுப்படலையா அல்லா. ஸோ அப்போ இவங்களுடைய அதிகாரம், அந்த அரசர்லேருந்து மற்ற மக்கள்லேருந்து எல்லாருமே டோட்டல் அதிகாரமுமே இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது கேட்க மாட்றாங்க. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னா அவங்க எது சொன்னாலும் கேட்கணும். அப்படி, ஏன்னா அவங்க அப்போ அதிகாரத்தில் உள்ளவங்க யார் பேச்சை கேட்குறாங்கன்னா அல்லாஹ் பேச்சை கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க பேச்சை கேட்கலன்றப்போ இவங்கெல்லாம் என்னோட அதிகாரத்தில் இல்லை. அதனால இந்த கீழ்ப்படியாத மக்கள், பாவிகள், ஃபாசிக் அப்படின்னா பாவி, கீழ்ப்படியாதவர்கள், இப்படி ஏதோ கட்டுப்படாத மக்கள்கிட்ட இருந்து எங்களை பிரிச்சுடு, எங்களை பிரிச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கோங்க. முன்னோக்கி போங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்களும் உங்கள் இறைவனும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்ன இவங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து இவங்க யாரும் என்கிட்ட எனக்கு கட்டுப்படலை, அதனால் இவங்க யாரும் என்னோட அதிகாரத்தில் இல்லை, இந்த மக்களையும் இந்த கட்டுப்படாத மக்களையும் என்னையும் பிரிச்சுடியா அல்லாஹ் அப்படின்னு துவா பண்ணுறாரு. இப்போ அடுத்து 26வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், கால ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சன யதீஹூன ஃபில் அர்த் ஃபலா தஅஸ அலல் கௌமில் ஃபாசிகீன். அப்போ அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், இதில் கொஞ்சம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. பாருங்கள், முஹர்ரமத்துன் அப்படின்னா தடுக்கப்பட்டது, ஹராம் ஆயிடுச்சு, தடுக்கப்பட்டது. 40. ஸோ இந்த 40 அப்படிங்கிறது 40 சனத்தன் அப்படின்னா ஆண்டுகள். ஸோ 40 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு அது தடைப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு, இயர் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து 365 நாள் இயர்னு சொல்கிறோம். 40 ஆண்டு அப்படிங்கிறது அவங்களுடைய கல்ச்சரில் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை. அதாவது அரபி மொழி நமக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை. நம்மளுடைய கலோக்கியல் வேர்ட் மாதிரி தான் அரபி மொழியிலையும் இறைவன் பேசியிருக்கான். ஸோ இந்த 40 சனத்தன் அப்படிங்கிறது 40 ஆண்டுகள் அப்படின்னு இவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த 40 ஆண்டுகள் அப்ராப்ரியேட்டாக அந்த 40 ஆண்டுகள் தானா, இல்லை அதில் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. பட் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்கள இறைவன் தடுத்திருக்கான், ஹராமாக்கியிருக்கான். அது மட்டும் உறுதியாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இவங்க இப்படி சொல்கிறாங்களா, அப்போ 40 ஆண்டு காலம் வர
அந்த நாடு அவங்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டது. அவங்க பூமியில் அலைக்கழிஞ்சு திரிவாங்க. கீழ்ப்படியாத இந்த ஃபாசிக்குக்கான இந்த மக்களுக்காக நீங்கள் பரிதாபப்படாதீங்க, அனுதாபப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பாருங்க, ஃபலா தஅஸ, கவலைப்படாதீங்க. அப்போ அல்லாஹ் எவ்வளோ நமக்கு கொடுக்குறானோ அதை விட மோசமாக நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட வேலை எதிர்பார்ப்பான். நம்மளை சும்மாவே இருக்க விடமாட்டான், வேலை எதிர்பார்ப்பான். அந்த வேலையை நம்ம செய்யலை அப்படின்னா அது எவ்வளோ வந்தாலும் அது திரும்பி நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டுடும். அதுக்காக நான் உங்களை ஒரு பேக்கை போட்டு யாருக்காவது கீழே அடிமையாக போயிட்டு சேலரிக்கான ஜாபுக்கு போங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அதை நம்ம செய்யவும் தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை, அது ஒரு டைலரிங்காக இருக்கட்டும், ஒரு கூடை பின்னுறதா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல உணவு சமைச்சு தரதா இருக்கட்டும், இல்லை நல்ல ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும், ஹலாலான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும், ஹெல்தி விஷயங்கள் சேர்க்குறதா இருக்கட்டும், இப்படி எதுவோ ஒன்று நமக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை பூமியில் தாவா பணி மட்டும்தான் வேலைன்றது கிடையாது. நம்மளுடைய செயல்களும் பெரிய தாவா. பேசுகிறத விட செயல் மிகப்பெரிய தாவா. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியே ஆகணும். முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். இப்போ குழந்தைங்க இருக்குது மாஷா அல்லாஹ். பட் குழந்தை ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அசைன்மெண்ட்டு செஞ்சு தரது, அதுக்கு எல்லாமே பண்ணி தரது. ஒரு வெட்டி ஒட்டுறதையே அந்த பிள்ளை 5வது படிக்கிற பிள்ளை வெட்டி ஒட்டாதா? வெட்டுற மாதிரி நீங்கள் அதை நீங்கள் மானிட்டர் தான் பண்ணணும். நீங்கள் போய் அதை செஞ்சு கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பல பெற்றோர் என்ன பண்ணுறீங்க, அவங்களோடதையும் சேர்த்து நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன, அப்போ அந்த குழந்தை என்ன படிக்குது, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஸோ நம்ம வேலை என்னன்னு பார்த்து அதை செய்யுங்க, அதை யோசிங்க முதல்ல. நான் இவ்வளோ நாள் உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்டால், மறுமையில் இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், ஒரு முஸ்லீமாக நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அல்லாஹ்க்கு எப்போ நம்மளை பிடிக்கும் அப்படிங்கிறத தேடி பாருங்கள். அல்லாஹ்வுடைய லவ் நம்மளுடைய செயலில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செயல் செய்கிறோம், நம்ம போயிட்டு என் குழந்தைக்கு நான் என் குழந்தையவே நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் அனாதை பிள்ளைகளையும் பாருங்கங்கிறான். அனாதை பிள்ளைங்க விஷயத்தில் பாருங்கள், பெண்கள் விஷயத்தில் பார்த்துருங்க, இன்னும் மற்ற எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரான். நலிவடைஞ்சவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இவ்வளோ சொல்லிக்கிட்டே வரான். ஸோ அந்த மாதிரி இவங்கள்ட்ட இப்போ சொன்ன விஷயத்த இவங்க செய்யலை, முன்னோக்கி போகலை, நம்ம லைஃப்பில் முன்னோக்கி போகலை அப்படின்னாவே அந்த இடத்துல அதே இடத்துல நான் உட்காந்துக்கிறேன். நான் வீட்டில் திருமணமாகி வந்தேன், குழந்தைங்க பெற்று வளர்த்து எடுத்து முடிச்சுட்டேன், இப்போ நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், தொழுகிறேன், ஓதுறேன், இங்கே உட்காந்துக்கிறேன். அந்த நிலமை தான் நம்மளும் இப்போ அதை தான் சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? மாஷா அல்லாஹ், நான் இன்றைக்கெலாம் நிறைய பெரிய அம்மாமார்கள் என்ன பண்ணுறாங்க, ஓரளவு அவங்க கொஞ்சம் அவங்களோட இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, குழந்தைங்கள்லாம் ஓரளவு செட்டிலான பிறகு அவங்க சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மாஷா அல்லாஹ் வாழ்த்துக்கள். ஆனால் அந்த மாதிரியான செயல்கள்லாம் அதிகமாக ஹிந்துஸ்கள் செய்கிறாங்க, ஆனால் அது வெளிப்படுறதில்ல. ஆனால் முஸ்லீம்கள் யாராவது செஞ்சால் அதை ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி வெளிப்படுத்துகிறோமோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. ஏன்னா எந்த ஒரு ஹிந்துவும் ஹிந்து தான் இது பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. ஒரு ஹிந்து இது பண்ணா, ஒரு ஹிந்து அது பண்ணா அப்படி சொன்னால் அவங்கள நம்ம சங்கி அப்படி சொல்கிறோம். ஆனால் அதிகமாக முஸ்லீம் சமூகத்தில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு ப்ரொமோட் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் ப்ரொமோட் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு சமூகமாக இருக்கும்போது அதை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் ஒரே சமூகம்தான், ஒரே கொள்கையை தான் ஏற்றுக்கு இருக்கணும்.
ஸோ இந்த கொள்கை தான் நீங்கள் பயன்படுத்துகிற அதே கொள்கை தான் இதை கொண்டு வந்தது நபி தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிய வரும். நம்ம ஒரு மதத்தை நபி தான் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் என் மதம் தான் பெருசுன்னு நினப்பாங்க. பட் இது மதம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஸோ இப்படி இவங்க அவாய்ட் பண்ணதன் விளைவு இவங்க 40 ஆண்டு காலம் அப்படியே திக்கற்று திரிஞ்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் சில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லுவாங்க, ஏதோ கணவாய் வழியாக ஓடி வந்த கும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமூகத்தை நான் சொல்ல விரும்பல. பட் இப்போ ரொம்ப ஹை கிளாஸ் ஓசி கம்யூனிட்டியில் ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க, இந்த கைபர் கணவா வழியாக வந்தவங்க தான் அப்படிங்கிற. கைபரா இல்லை சம்திங் ஏதோ ஒரு கணவாய் சொல்லுவாங்க. ஸோ அந்த கணவாய் வழியாக இவங்கெல்லாம் வந்தவங்க வந்தேரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஸோ ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப அப்படியே அலைக்கழிக்கப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஸ்டேஜோட மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிஞ்சிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு அடுத்து ரொம்ப இந்த 40 வருஷம் அலைக்கழிக்கப்படுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சபிச்சிட்டான். அப்படின்னா இப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அகதிகளை நம்ம பார்க்குறோம்ல, அலைக்கழிக்கப்படுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி 40 வருஷம் அவங்க அலைஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து முன்னாடி போங்கன்றதுக்கு, நான் போக மாட்டேன் நான் இங்கே இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு. இதே நிலைமையத்தான் நம்ம வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். திருமணம் பண்ணி நம்ம திருமணத்தை பண்ணி அனுப்பி வைக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இதுவும் நோட் பண்ணுங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே போகும் வழியெல்லாம் அவங்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு தான் கூட்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் பெண்ணையோ உங்கள் ஆணையோ ஒரு பையனை பொண்ணையோ நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா பாடம் நடத்தி தான் கூட்டு போகணும். அங்கெல்லாம் அல்லாஹ் சும்மா அவங்கள உள்ளே போக சொல்லலை, பாடம் நடத்தி கூப்பிட்டு போனான். நம்ம என்ன பண்ணுறோம், எந்த பாடமும் நடத்துறதில்ல. ஆனால் உள்ளே போனால் நீ எப்படியும் பொழைச்சி வரணும், நீ நல்ல மாதிரி இருந்துக்கணும், அதுவும் தப்பான பாடத்தை வேற நடுவில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இறைவன் சொன்ன மாதிரியான பாடமாக நம்ம சொல்லித்தரோம். ஸோ பி அவர் ப்ராக்டிக்கலாக இருங்க. இஸ்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான மார்க்கம். ஸோ இந்த மாதிரியான கீழ்ப்படியாத மக்களுக்கு நீங்கள் அனுதாபப்படாதீங்க அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். ரைட். அடுத்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, வத்லு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக்கி இது கர்ரபா குர்பானன் ஃபத்து குப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர் கால லஅக்துலன்னக் கால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஸோ முதல் விவகாரம் இதை குறிப்பிட்டுட்டான் அல்லாஹ். அடுத்து சொல்கிறான், நபியே இனி அவங்களுக்கு ஆதமுடைய 2 மகன்களோட வரலாறையும் கூடுதல் குறைவு இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள். ஆதமுடைய 2 பசங்க இருந்தாங்கல்ல, அவங்களுடைய குறையையும் அவங்களுடைய விவகாரத்தை பற்றியும் நீங்கள் பேசுங்க. இப்போ அவங்க குர்பானி கொடுக்கும்போது அவர்களில் ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் மற்றவருடையது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டாம் அவர் திண்ணமாக நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறினார். அதற்கு முதலாம் அவர் கூறினார், இரையச்சம் உடையோரின் வழிபாடுகளை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பாருங்க, சேம். இதை எப்படி வேணால் நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி உள்ள இதிகாசங்கள் இதே மாதிரியான ஒரு விஷயம் இன்றைக்கி உள்ள இந்த நம்ம சகோதரர்கள் சொல்கிற இதிகாசத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இந்த முருகன் பிள்ளையார் இவங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் ஏன் இருந்திருக்கக்கூடாது? ஒரே உலகம் தானே, இன்றைக்கி தானே பிரித்து வச்சுருக்காங்க, ஒரே உலகம்தான். சொல்கிற விதங்களும் மக்களுடைய கட்டுக்கதைகளும் தான் மாறுதே ஒழிய ஆட்கள் என்னமோ சேர்த்தான்.
ஸோ இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் குர்பானி கொடுக்குறாங்க. ஸோ குர்பானிங்கிறது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு இல்லை. இது மூலமாக நமக்கு தெரியுது ஆரம்பத்துலேருந்து இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. ஸோ இறைவனுக்காக நேர்ச்சி செய்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. செய்யும்போது அந்த குர்பானி வந்து ஒருவருடையது ஏற்றுக்கொள்ளப்படுது, மற்றவரோடது ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போ இந்த 2ஆமவரை ஏற்றுக்கொள்ளப்படாதவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கிட்ட சொல்கிறாரு, நிச்சயமாக உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், கொன்றுவேன். ஏன்னா என்னோடதை ஏற்றுக்கிறல, உன்னோடதை மட்டும் ஏற்றுக்கிறான்ல அப்படின்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆள் என்ன சொல்கிறாரு, நிச்சயமாக இறை அச்சம் உடையவர், இறைவன் மீது அச்சமுடையவர், இறைவன் தான் என்னுடைய எஜமானன்னு சொல்லிட்டு அச்சமுடையவருடைய வழிபாடு, அவங்களுடைய குர்பானி தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லலை. நல்லா நோட் பண்ணுங்கள், குர்பானியை பற்றி தான் அங்கே பேச்சு. ஆனால் அவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லலை, வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படும் தான் சொல்கிறாரு. அப்போ அந்த வழிபாடு அப்படிங்கிறது நம்ம கையெடுத்து கும்பிடுறதோ அல்லது தொழுகிறதோ கிடையாது. அன்னைக்கு வழிபாடுங்கிறது இன்னைக்கான ஸ்டாண்டர்டுக்கு இது வழிபாடு. இந்த 5 வேளை தொழுகிறது, குரான் ஓதுறது வழிபாடுனா அன்னைக்கு ஒரு ஸ்டேட் இருந்திருக்கும். அப்போ வழிபாடுகள் காலமாக சிச்சுவேஷன் தகுந்தாப்புல மாறுது. ஆனால் உண்மையான வழிபாடு என்னென்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கான வேலைகள் இருக்கும் இல்லையா. யோசிச்சு பாருங்கள், இந்த பூமி வந்து எடுத்தோடனே இவ்வளோ இந்த வீடு இந்த இதெல்லாம் அப்படியே வந்துருச்சா? மனுஷங்க தானே கட்டினாங்க. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற ஒன்றுமே மனுஷங்க தானே தயாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வேலையை சரியாக செய்கிறதுனால தானே இன்றைக்கி நம்ம இந்த கட்டமைப்போடு இருக்கோம். அப்போ அதுதான வழிபாடு. அப்போ இறைவனுக்கு பயந்து ஒழுக்கமான வழிபாடாக சரியான நிலையோடு நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதைத்தான் இறைவன் ஏற்றுப்பான். இதை தான் அவர் சொல்கிறாரு. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ